காமதேனு பெட்டகம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரதானமான ஒரு அமைப்பு. எனக்கு இந்த உலகத்தில் ஒரே குரு தான், அது என் குரு போகர் பெருமான் மட்டும்தான். பெண்கள் பிறவியிலேயே தெய்வ பிறவியாக பிறக்கிறாங்க. அதனால அவங்க தனியாக தெய்வத்தை நோக்கி போகணுங்கிறது இல்லை. இங்கே பெண்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நிலையும் கூட இருக்கு. அந்த முத்திரைகளை எப்படி வச்சா, எப்போ வச்சா பிரபஞ்சம் நம்மகிட்ட நல்லா ரியாக்ட் பண்ணுங்கிற சயின்ஸ் மட்டும் தெரிஞ்சா இந்த முத்திரையை வச்சு நம்ம மேஜிக்கே பண்ண முடியும். தனஞ்சயன் விபூதி மிகவும் சிறப்பான ஒன்று அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். 19 வகையான அபூர்வமான பஸ்மங்களை ஒரு குறிப்பிட்ட அளவீட்டில் கலந்தால் அதாவது அந்த விபூதி உயிர் பெறும். போகர் பெருமான் அண்ட் ஒட்டியர் அப்படின்னு ஒரு சித்தர், இந்த 2 சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான சூத்திரம், ஒரு சயின்ஸ் இங்கே இருக்கு. இந்த காலுக்கு கீழே உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணா, பயிற்சிகள் பண்ணா நல்ல பலன் கிடைக்கணுங்கிற நோக்கத்துல இந்த சீலிங்ல கூட நம்ம ஒரு ரகசியத்தை அப்ளை பண்ணுவோம். வேட்டி சட்டை போட்டு அவங்க சித்தர் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்குள்ள போயிட்டோம். ஆனா சித்தர்கள் எப்பயுமே ரொம்ப எளிமையானவங்க, நம்ம கூட பழகக்கூடியவங்க, நம்ம கூட பழக்கத்துல இருக்கக்கூடியவங்க. 2 விஷயத்தை கார்னர் பண்ணி தான் பயிற்சியே இருக்கும். ஒன்று தனஞ்சயன் அப்படிங்கிற காற்று, மற்றொன்று ஈசானன் மற்றும் நார்ச்சந்தின். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருக்கும் பழனியோட சிறப்பு தெரியும். பட் பழனிக்கு மிக அருகில் இங்கே ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆலயம் இருக்குது, பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நிறைய மக்கள் அவங்க வழிபடுறதுக்காக இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு போகர் சித்தாந்த சபையுடைய நிறுவனர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? மிக அருமையாக இருக்கேன். அருமை. ஸோ சொல்லுங்க ஐயா, இந்த ஒரு ஆலயத்தோட சிறப்பு பற்றி உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. அதாவது ஆலயங்கள் பல விதமாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, பல நோக்கத்துக்காக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை எதை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சிலைகளினுடைய அடிப்பகுதியிலும் ஏதாவது ஒரு எந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு முக்கியமான பொருட்களை வச்சுருப்பாங்க. இங்கே காமதேனு பெட்டகம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரதானமான ஒரு அமைப்பு. அது என்ன காமதேனு பெட்டகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக வெறும் 9 பொருட்கள் தான். அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசம்பு, சுத்தமான ஒரிஜினல் கஸ்தூரி, சொக்க தங்கம், தனஞ்சயன் விபூதி, தர்ப்பை புல், காமதேனுவுக்கான எந்திரம். இந்த 6 பொருட்களோட 3 பெயர் சொல்ல முடியாத ஒரு அபூர்வமான பொருட்களை சேர்த்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் இதுக்கு கீழே வச்சு இந்த கோவிலை நம்ம உருவாக்கியிருக்கோம். முழுக்க முழுக்க சித்தர்களுடைய அறிவியலை அடிப்படையாக கொண்டு இதை உருவாக்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி காமதேனு பெட்டகம் அதில் என்னெல்லாம் அடங்கி இருக்குன்னு சொன்னீங்க. பட் அதை வழிபடுறதுல நம்மளுக்கு என்னெல்லாம் சிறப்பு நடக்கும்? காமதேனு அப்படின்னா உலகம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட ஒரு வாகனம். பசுவினுடைய உடல், பெண்ணினுடைய தலை, பெண்ணினுடைய மார்பகம், ரெக்கை இருக்கும், இப்படின்னு எல்லாம். பட் சித்தர்கள் அதை எப்படி சொல்றாங்கன்னா, தனஞ்சயன் என்ற காற்றினுடைய 1000 மடங்கு வலிமை கொண்டது, 1000 மடங்கு பெருசு காமதேனு. அந்த காமதேனுடைய ஸ்பெஷாலிட்டி எங்கு வெளிப்படுகிறதோ, அந்த காமதேனு எங்க வழிபடப்படுகிறதோ அங்கெல்லாம் அவங்களுடைய ப்ரேயர், என்ன ப்ரேயர் பண்ணாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சிறப்பு. அந்த சிறப்பை அடிப்படையாக கொண்டு தான் இந்த இடத்தையுமே நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம், பியூர் சித்தருடைய அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி. அழகாக சொன்னீங்க. ஸோ என்ன நம்ம வழிபட்டாலும் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. பட் இங்கே அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா ஐயா? அந்த மாதிரி ஏதாவது கதைகள் இருக்கா? ஏன்னா இந்த கோவிலை உருவாக்கி ஒரு சரியாக சொல்லணும்னா ஒரு வருஷ இடைவெளி தான் ஆயிருக்கும். குரு போகர் பெருமான் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, இந்த அளவீட்டில் இதை எல்லாத்தையும் வச்சோம் அப்படின்னா 180 நாட்கள் கழித்து அது ஜீவன் உயிர் உருவாகும், அதிலிருந்து அந்த இடம் பெருமை மிக்கதாக மாறும்னு சொல்லிட்டு என் குரு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கு கொடுத்து 180 நாட்கள் கழித்து இங்கே நடந்த ப்ரேயரோட அதிசயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு. அதை நானாக சொல்கிறத விட என்ன அந்த ப்ரேயரில் பலன் அனுபவித்தவங்க சொல்லி கேட்குறது தான் அது எப்பயுமே அது ஒரு தனித்துவமானதாக இருக்கும்.
அண்ட் போகர் ஐயா பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். உங்க குரு பத்தி ஓரிரு வார்த்தைகள். எனக்கு இந்த உலகத்துல ஒரே குரு தான், அது என் குரு போகர் பெருமான் மட்டும்தான். எனக்கும் போகருக்கு மட்டும்தான் ரிலேஷன்ஷிப். அவர் எனக்கு உபதேசம் கொடுப்பார், அவர்கிட்ட இருந்து நான் உபதேசம் வாங்குறது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நான் யாருக்கிட்டையுமே இந்த குரு தான் எனக்கு குருன்னு சொல்லுற மாதிரி நான் யாருக்கிட்டையும் உபதேசம் வாங்கினதில்லை. எனக்கு ஒரே குரு போகர் பெருமான் மட்டும்தான். போகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனி மலையில் தண்டாயுதபாணியினுடைய சிலை ரூபத்தை 64 பாஷாணங்களில் 9 வகையான பாஷாணங்களை மட்டுமே எடுத்து ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை, ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் அதை கலந்து செஞ்சு வச்ச ஒரு மாபெரும் மேதை. அதாவது இந்த ஒட்டுமொத்த பூமியையும் காக்கும் விதமாக, இந்த ஒட்டுமொத்த பூமியில் வாழக்கூடிய உயிர்களையும் காக்கும் விதமாக இருக்கிற கிரகங்களில் செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர்வீச்சு செங்குத்தாக விழக்கூடிய இந்த பழனி மலையில் அந்த கதிர்வீச்சை ஒழுங்குபடுத்தும் விதமாக ஒரு அறிவியலை செய்து வைத்த ஒரு மாமேதை. அவர் தான் என்னுடைய குரு போகர் பெருமான். ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொன்னாலே நிறையா ஆண் மக்கள் தேடும் ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். பட் இந்த ஒரு ஆலயத்தில் நிறைய பெண்கள் வராங்க அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி ஒரு வார்த்தைகள். ஆண் பெண் அப்படிங்கிறதுல நமக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு தான் சித்தர்களாகணும், இல்லை இறைவனை தேடி போகணும், இறைவனோட இறைவனாக கலக்கணும் அப்படிங்கிற தேவையும் அதற்கான முயற்சியும் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் எப்படி கருவறை ஜீவனுள்ள ஒன்றோ அதே மாதிரி பெண்களுக்கு இயற்கை கருவறைங்கிற ஒன்றை கொடுத்துருக்குது. அப்போ பெண்கள் பிறவியிலேயே தெய்வ பிறவியாக பிறக்கிறாங்க. அதனால் அவங்க தனியாக தெய்வத்தை நோக்கி போகணுங்கிறது இல்லை. எந்த இடத்துல பெண்கள் மங்களகரமாக மஞ்சள் பூசி பழக்கத்தில் இருக்காங்களோ, எந்த வீட்டில் பெண்கள் கொண்டாடப்படுறாங்களோ அங்கே எல்லாரும் நல்லா இருப்பாங்கங்கிறதுனால இங்கே பெண்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நிலையும் கூட இருக்குது. ஸோ அப்படியே சுற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய மூலிகை செடியெலாம் என்னால் ஸ்பாட் பண்ண முடியுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அண்ட் ஆல்சோ உங்களோட யூடியூப் சேனலில் காற்று பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நல்லாவே இருக்கு. வாசனைகளுக்கும் மூச்சுக்கும், அந்த மூச்சு வழியாக வாசனை போகிறதுக்கும் எப்பயுமே ஒரு தொடர்பு உண்டு. அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடியது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிய வகை மூலிகை மரங்களை தான் வச்சுருப்போம். இந்த மரங்கள் மேலே காத்துப்பட்டு வர்றதும், அது நம்ம சுவாசத்தின் வழியாக உள்ளே போகிறதும், அதன் மூலமாக நம்ம மன ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுறதும் இங்கே முக்கிய கான்செப்டாக வச்சு இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ மெடிடேட் பண்ணுற முன்னாடி நம்ம சுவாசிக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ நீங்கள் முத்திரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மொத்தம் எவ்வளோ முத்திரை இருக்குது, அதோட சிறப்பு என்ன? முத்திரை இவ்வளவு இருக்குனால எப்போவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி முத்திரையை நம்ம உடம்பே செய்யும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் இப்படி கையை வச்சுருக்கீங்க, இது நம்ம உடம்பு செய்கிற ஒரு முத்திரை. மனுஷனுக்குள்ளார இவ்வளவு தான் முத்திரை இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது. அது போக ஜென்ரலாக நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் உருவானது. அந்த பஞ்சபூதங்களை சமன்படுத்துறதுக்கும் அதை ஆரோக்கியப்படுத்துறதுக்கும் என்னென்ன முத்திரைகள் வச்சா நல்லா இருக்குன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா பிரபஞ்சம் நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய, நம்முடைய எண்ணங்களை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கருவி. அந்த பிரபஞ்சத்து கூட பேசுறதுக்கு இந்த முத்திரை சப்போர்ட் பண்ணும். அந்த முத்திரைகளை எப்படி வச்சா, எப்போ வச்சா பிரபஞ்சம் நம்மகிட்ட நல்லா ரியாக்ட் பண்ணுங்கிற சயின்ஸ் மட்டும் தெரிஞ்சா இந்த முத்திரையை வச்சு நம்ம மேஜிக்கே பண்ண முடியுங்கிறது தான் நம்ம சபை எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். ஐயா, மக்களும் பக்தர்களும் இங்கே பலன் அடைகிறதுக்கு ஏதாவது விசேஷமான சிறப்பு நாட்கள் உண்டா? இங்கே ஒரே ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு முறை, வைகாசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம், போகர் பெருமானுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கு இங்கே குரு பூஜை ரொம்ப விமரிசையாக நடக்கும். இப்போ வரக்கூடிய மே 25 கூட பெருமானுடைய குரு பூஜை தினம் இங்கே கொண்டாட போகிறோம். ரொம்ப சிறப்பான நாள், சிறப்பான உற்சவம் ஒன்று நடக்குதுன்னா அது வருஷத்துக்கு ஒரு முறை வைகாசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம், ஐயாவினுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு குரு பூஜை இங்கே நடக்கிறதா ரொம்ப விசேஷம். அன்னைக்கு நிறைய யாகம் நடக்கும், மந்திர ஜபங்கள் நடக்கும். அப்படி தான் இந்த இடத்துல ஒரு திருவிழாவை அதை கொண்டாடுவோம். நம்ம இந்த ஒரு ஆலயத்தில் தனஞ்சயன் விபூதி மிகவும் சிறப்பான ஒன்று அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்லுங்கள். இது உண்மையிலே ஒரு அபூர்வமான விஷயந்தான். எனக்கு என் குரு போகர் பெருமான் கிஃப்டாக கொடுத்த விஷயம்னு கூட சொல்லுவேன். சுத்தமான பசும் சாணத்தை எரித்தால் கிடைக்கக்கூடிய சாம்பலில் 19 வகையான அபூர்வமான பஸ்மங்களை ஒரு குறிப்பிட்ட அளவீட்டில் கலந்தால் அந்த பஸ்மம் உயிர் பெறும். அதாவது அந்த விபூதி உயிர் பெறும். எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு ஐயா சொல்கிறாங்கன்னா, உடல் ரீதியான பாதிப்பாக இருந்தாலும் சரி,
மன ரீதியான பாதிப்பாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் ரீதியான பாதிப்பாக இருந்தாலும் சரி, என்ன பாதிப்புக்காக இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்துறது மூலமாக பெரிய நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். அந்த பயன்படுத்துகிற விதம் மட்டும் தெரிஞ்சு பயன்படுத்தணும்னா எல்லா மேஜிக்கும் அதை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு போகர் பெருமானால் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான கிஃப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு போகர் சித்தாந்த சபை நீங்க ஆரம்பிச்சதோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, நம்ம ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல, அந்த ஒரு சிந்தனை பத்தி. இங்க காமதேனு பெட்டகம் அப்படிங்கிற ஒன்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதுனால அந்த காமதேனுவினுடைய ஆற்றல் நம்ம ஈர்க்கணும், நம்முடைய பிரேயர் நிறைவேறணும். அதுக்குன்னு உள்ள ஒரு பீஜ மந்திரத்தை நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். இந்த மந்திரத்தை இப்படி உச்சரித்தோம் அப்படின்னா, ஏன்னா இந்த ஆலயத்தில் அந்த மந்திரம் வந்து ரெக்கார்டில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மந்திரத்தை அந்த முறையில் உச்சரித்து இங்கே ப்ரேயர் பண்ணோன்னா, இந்த முத்திரையோட ப்ரேயர் பண்ணோன்னா அவங்களுடைய ப்ரேயர் வந்து 100% நடந்துருங்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சம். ஸோ இங்கே ஒரு முத்திரை என்னால் பார்க்க முடியுது. ஸ்டார்டிங் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் இப்படி கை வைக்கிறது ஒரு முத்திரை, நம்ம வணக்கம் சொல்கிறது ஒரு முத்திரை. இதை பற்றி சொல்லுங்க ஐயா. இதுக்கு பேர் குபேர முத்திரைன்னு பேர். அந்த முத்திரை வைக்கிறதுக்குன்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதி மாதிரி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்திரை வந்து பலன் கொடுக்காம போயிடும். ஏன் சில சமயத்தில் எதிர்மறையாக நமக்கு வேண்டாத ஒன்றை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்குது. அதை எப்படி எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் உங்களை பார்த்து என்ன பண்ணுறேன், நல்லா இருங்கம்மான்னு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறேன். இப்படி வச்சோம் அப்படின்னா ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா இப்படி வச்சா தான் அதுக்கு பேர் ஆசீர்வாதம், நல்லா இருங்க அப்படின்னு. இதுக்கு பேர் ஒரு முத்திரை. இப்போ எனக்கு கையில் அடிபட்டிருக்குது, என்னால் கையை தூக்க முடியாத சூழ்நிலை, ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கணும். இல்லை எனக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல மனசில் தயக்கம் இருக்குது, அதனால் கையை இப்படி வச்சு நல்லா இருங்க இப்படின்னு சொன்னால் இது ஆசீர்வாதமாக ஏற்றுக்குவீங்களா? இந்த கை தான் வச்சிருக்கிற முறை ஒன்று தான், ஆனால் வைக்கிற இடம் பார்த்தீங்களா, அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் மட்டும்தான் அது ஆசீர்வாதமாக கணக்கெடுக்கப்படும். பிரபஞ்சம் வந்து அப்படி தான் அதை ஏற்றுக்கும். இப்போ ஒரு வச்சிருக்கிற முறை சரி, அப்போ இதுக்கு பேர் ஆசீர்வாதம், அப்போ ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் வந்து புரிஞ்சிக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு முத்திரைகளும் வைக்கிற முறை சரியாக இருந்தால் மட்டும்தான் பிரபஞ்சம் இவன் சொல்கிற பாஷை என்னன்னு அதுக்கு புரியும். இதில் தான் நம்ம சபை ஸ்பெஷலிஸ்ட். ஒரு முத்திரை எப்படி வைக்கணும், அது வைக்கிற நேரம் எப்போவா இருக்கணும், இந்த டெக்னிக்கை கரெக்டாக அப்ளை பண்ணோன்னா முத்திரைகள் யாருக்காக இருந்தாலும் கம்பல்சரி பலனை கொடுத்தே தீரும். ஐயா, ஜென்ரலாகவே நிறைய ஆலயங்கள் இருக்குது, மக்களும் வந்து அவங்களோட மன அமைதிக்காக வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தோட ஸ்பெஷாலிட்டினா என்ன சொல்லுவீங்க? அண்ட் ஆல்சோ இந்த ஆலயத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, கோவில்கள் வந்து பல நோக்கத்துக்காக மக்கள் வந்து உருவாக்குவாங்க, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். பட் இந்த கோவில் உருவாக்குறதுக்கு ஒரே நோக்கம் மட்டும்தான். இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய ப்ரேயர் வந்து அப்படியே நடக்கணும். நடக்கிறதின் மூலமாக அவங்களுடைய மனம் வந்து நிம்மதியை வந்து அடையணும். அந்த நிம்மதியின் மூலமாக இதை அமைச்ச அத்தனை பேருக்குமான புண்ணியம் வந்து சேரணும். என்ன காரணம்னா, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இந்த பூமியில் எவ்வளவோ வழிகள் இருக்குது. 100 ரூபாய்க்கும் சம்பாதிக்கலாம், 100 கோடிக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் டார்கெட் வச்சு. ஆனால் நீங்கள் சம்பாதிச்சதை நிம்மதியாகவும் நிறைவாகவும் அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், புண்ணிய கணக்கு இல்லை அப்படின்னா சாத்தியமே கிடையாது. இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப புரிஞ்சதுனால இந்த ஆலயம் உருவாகணும், இங்கே வர்றவங்களுக்கு நிறைய நன்மை நடக்கணும். அந்த நன்மை என்னை மட்டுமில்ல, என்னுடைய அடுத்த தலைமுறையும், இதை உருவாகிறதுக்குன்னு காரணமாக இருந்தவங்களையும் எல்லாரையுமே நிம்மதியாக வாழ வைக்கணுங்கிற ஒரே நோக்கம் புண்ணிய கணக்கு. அந்த புண்ணிய கணக்கு உருவாகணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஆலயத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனால் ஜென்ரலாக ஒரு கான்ட்ரரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து கோவில்னா ஜென்ரலாக பிஸ்னஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறது நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அதை பற்றி சொல்லுங்க. இங்கேயே ஒரு ஸ்கேம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே நான் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். யாரை என்ன சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒருத்தருக்கு ஒரு நன்மை நடந்தால் அந்த நன்மையை பலர்கிட்ட போய் சொல்லுங்க, அது பலருக்கும் பயன்படட்டும். இப்படி ஒரு எண்ணம் தான் இங்கே பேஸ். இங்கே நீங்கள் வரும்போது இன்ன பொருளை வாங்கிட்டு வாங்க, இப்படித்தான் வரணும், இதை செய்யுங்க, இதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. மேபி இன்னொரு அருமையான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். மற்ற கோவில்கள் மாதிரி இங்கே தினசரி பூஜை நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற சயின்ஸ் மட்டும்தான் பேச போகுது. அதனால் இங்கே வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை மட்டும்தான் இங்கே சிறப்பு பூஜையே இருக்கும். மாதத்துக்கு 2 முறை அற்புதமான காமதேனு யாகம்னு சொல்லிட்டு ஒரு யாகம் நடக்கும், அமாவாசை பௌர்ணமி திதியில். இதை தவிர இங்கே சிறப்பாக ஒன்றும் இருக்காது. வர்றவங்க இங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையை தெரிஞ்சு
வழிபட்டுட்டு அவங்களோட ப்ரேயரை நிறைவேற்றிட்டு போகணுங்கிற சயின்ஸ், அந்த ப்ராக்டிக்கல் ரூட்டை மட்டும்தான் இங்கே காட்டியிருக்கிறமே ஒழிய, இங்கே பாருங்கள், இங்கே பூஜை பண்ணுறதுக்குன்னு ஆள் இருக்க மாட்டாங்க, இங்கே உண்டியல் இருக்காது, இங்கே யாராவது ரெசிப்ட் போட்டு வாங்கணும், இதெல்லாம் இங்கே இருக்காது. வர்றவங்க அவங்களோட ப்ரேயரை நடத்திட்டு போட்டுங்க மட்டும்தான் கான்செப்டாக இங்கே நம்ம வச்சுருக்கோம். சயின்ஸ் இருக்கிறத பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அதில் ஒரு 2 வார்த்தைகள் என்ன மாதிரி சயின்ஸ் எல்லாம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம்? எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் இருக்கிற சாமி நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குதோ இல்லையோ, அவரவருக்குள்ளார எழக்கூடிய எண்ணங்கள் தான் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். அந்த எண்ணங்களை வலிமைப்படுத்துறதுக்கு பின்னாடி ஒரு பூஸ்டர் ஒன்று தேவை. அப்படி பூஸ்ட் பண்ணி கொடுக்குற ஒரு ரகசியம் தான் இங்கே இருக்குது. அதுவும் குறிப்பாக போகர் பெருமான் அண்டு ஒட்டியர் அப்படின்னு ஒரு சித்தர், இந்த 2 சித்தர்களாலும் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான சூத்திரம், ஒரு சயின்ஸ் இங்கே இருக்குது. அந்த சயின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குதுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுடைய எண்ணங்களை வலுப்படுத்தும் விதமாக, உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கும் விதமாக அந்த சயின்ஸை நாம் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அது ஒன்று தான் இங்கே மூல நோக்கமே. அதாவது ஐயா, இந்த ஒரு தியானத்திடல் வந்ததும் எனக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது, மன அமைதியாக இருக்குது. ஸோ மிக்க நன்றி என்னை ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது. சொல்லுங்கள், இங்கே நிறைய ஃபாரினர்ஸும் மெடிடேட் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்க ஐயா. இப்போ கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருத்தம் ஒன்று பண்ணிக்கோங்க. ஃபாரினர்ஸ் மெடிடேட் பண்ணுறாங்கங்கிற வார்த்தை எனக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே மெடிடேஷனோ வாசி யோகம் குண்டலினி யோகமும் இங்கே கற்றுக் கொடுக்கறதில்ல. ஏன்னா அதுக்கு நமக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே நாம் சொல்லி கொடுக்கறது பேசிக்காக உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், வாழ்க்கையை நிறைவாக வாழணும். அதுக்கு சித்தர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த டெக்னிக் எடுத்து அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி விஷயந்தான் நம்ம இங்கே கற்றுக் கொடுக்கறது. அதுக்கு நிறைய உள்ளூர் வெளியூர் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்காரங்க எல்லாருமே இதெல்லாம் கற்றுக்கிட்டு போகிறது உண்டு இங்கே. கண்டிப்பாக. அண்ட் நீங்களும் நிறைய வெளிநாட்டுக்கு போய் இந்த பயிற்சிலாம் சொல்லி கொடுக்குறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ எந்த நாட்டுக்கெலாம் போயிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம். நம்மளோட நோக்கம் என்னென்னா, எல்லாரும் பழனி, அதுவும் நம்ம அதிஷ்டானத்தில் தான் இதை ப்ராக்டிஸ் எடுத்துக்கணுங்கிறதான் நம்ம நோக்கம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹால் எல்லாரும் உருவாக்குன மாதிரி வெறும் ஹால் கிடையாது. இந்த ஹாலோட சீலிங்கில் நாம் ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை அப்ளை பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ஹாலுக்கு கீழே உட்காந்து ப்ரேயர் பண்ணால், பயிற்சிகள் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த சீலிங்கில் கூட நம்ம ஒரு ரகசியத்தை அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம பெருசாக வெளிநாட இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஆனாலும் மலேசியாவுக்கு அடிக்கடி நம்ம போகிறதுண்டு. இப்போ வரக்கூடிய ஜூன் 7, 8 கூட மலேசியாவில் நம்முடைய கிளாஸ் நடக்க இருக்குது. இதை தவிர்த்துட்டு வருஷத்துக்கு 1 or 2 முறை சென்னை போகிறதுண்டு. இதுதான் நம்முடைய ட்ராவல் நோக்கமே. சென்னையில் கூட இப்போ மே 17, 18 கிளாஸ் நடக்குது. மற்றபடி மெயின் ஃபோக்கஸ் பழனியில் தான். ஏன்னா அந்த ரகசியம் இங்கே தான் இருக்குங்கிறதுனால நம்முடைய பயிற்சி வகுப்புகள் பொதுவாக பழனியில் தான் நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரலாக உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? நான் பெரிய ரிஸ்கியான பயிற்சி இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் இருக்கணுங்கிற அந்த ரிஸ்கில் எப்பயுமே சிக்கிறது இல்லை. ஏன்னா சித்தர்களோட வழியை நான் பின்பற்றக்கூடிய ஆள். யதார்த்தமான வாழ்க்கை, சின்ன சின்ன வேலை உடம்புக்கு கொடுக்கணும், கரெக்டாக சாப்பிட்றணும், கரெக்டாக தூங்கிடணும், அந்த ரெஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். இப்படிங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கிறது. செய்யக்கூடிய பயிற்சியை கரெக்டாக செய்யணும். என்னைக்கு செஞ்சாலும் சரி அன்னைக்கு கரெக்டாக செய்யணும், துல்லியமாக செய்யணும். இந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறது. அதனால் குறைந்தபட்சமாக ஒரு 23 வருட காலமாக நான் எந்த மருத்துவ முறைகளும் எடுக்காமல், எந்த மருந்துகள் எடுக்காமல் என் உடம்பை நான் கட்டி காப்பாற்றி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, இந்த ஒரு வேகமாக சுழலும் இந்த ஒரு உலகத்தில் நிறைய பேருக்கு சும்மா எடுத்த உடனே டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மனசு ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம்? எல்லாத்துக்குமே என்கிட்ட முத்திரைகளின் மூலமாகவும் தீர்வு இருக்குது, மந்திரங்களின் மூலமாகவும் தீர்வு இருக்குது, காற்று மூச்சுக்களின் மூலமாக தீர்வு இருக்குது. இங்கே சொல்கிற அந்த மன அழுத்தங்கிறதுலாம் நம்ம சபையில் ஒரு 1 hour பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு போனாலே சரியாகக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது பூதாகரமாக யோசிக்கணுங்கிறதுலாம் அவசியமே இல்லை. ஸோ இதெல்லாம் சாதாரணமான விஷயந்தான். உடம்பில் இருக்கிற அந்த உடல் பாதிப்புகளை சரி பண்ணுறது, மன ரீதியான பாதிப்புகளை சரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். அது நம்ம சபை அதை ஈஸியாகவே ஹேண்ட்லிங் பண்ணுறோம். ஐயா, நீங்க சொல்லுங்க, நிறைய ஆலயங்கள் இருக்கு, நம்ம நினைச்சா கடவுளை நேரடியா வழிபட்டு போயிடலாம். பட் நடுவுல சித்தர்களுக்கு உண்டான ரோல் என்னவா இருக்கு? நிறைய கோவில்கள் இருக்குது. கோவில்களுக்குன்னு சில வழிபாட்டு முறைகள் இருக்குது. படியேறி போகணும், வரிசையில் போகணும், அங்கே ஒரு உருவம் இருக்கும், அதை பார்க்கணும். இதை நீங்கள் பார்க்க போகிறதுக்கெல்லாம் சித்தர்களை தேடணுங்கிறது இல்லை. ஏன்னா கோயில் ஏன் உருவாச்சு, அது என்னதை எனக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு தேடுறீங்க பாருங்க, அப்போ மட்டும்தான் சித்தர்கள் அங்கே தேவைப்படுறாங்க.
இப்போ சாதாரணமாக கோயிலுக்கு போகிறதுக்கு யார் துணையுமே தேவையில்லை. நீங்கள் காசை கட்டி லைனில் போகலாம், இல்லை ஃப்ரீ தரிசனத்தில் போகலாம், இல்லை அந்த உருவத்தை பார்த்தோன்னு வணக்கம் சொல்லலாம், அதுக்குன்னு உள்ள வழிபாட்டு முறைகளை செய்யலாம். அது எதையோ ஒன்று எனக்குள்ளார அடையாளப்படுத்துது, அது என்னன்னு தேடும்போது உங்களுக்கு சித்தர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வர்றாங்க. ஏன்னா சித்தர்களுடைய பேசிக்கான கான்செப்டே என்னென்னா, அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே பிண்டத்திலும். அண்டத்தில் இருக்கிறத பார்த்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு சித்தர்கள் தேவையில்லை. அதை அப்படியே பிண்டத்தில் பார்க்கணும். அதுக்கு யாருடைய துணையாவது தேவைன்னு வரும்போது அதை பிண்டத்தில் உணர்ந்த மேதைகள் உங்களுக்கு தேவைப்படுறாங்க. அவங்க தான் சித்தர்கள். அவங்க தான் ஆகச்சிறந்த இந்த பூமியின் முதல் சயின்டிஸ்டும் முதல் வழிகாட்டி. ஸோ நமக்குள்ள இருக்கிற கடவுளை உணரணும்னா நம்மளுக்கு கண்டிப்பா சித்தர்களோட உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இப்போ ஜென்ரலா வந்து சித்தர்கள்னா நாங்க பழைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். மலையில இருப்பாங்க, மரத்துக்கு அடியில் அவங்க உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. இப்போ இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்ட்ல சித்தர்களை அடையாளம் கண்டு கொள்ளணும்னா எப்படி? இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் அப்படின்னா எளிமை, ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. பட் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு எளிமையாக இருந்தால் பிடிக்காது. நமக்கு எப்பயுமே படோபகரமான ஒரு வேஷம் போட்டிருக்கணும், அதுக்குன்னு உள்ள அந்த தோற்ற அமைப்புகள்லாம் உருவாக்கி இருந்தால் மட்டும்தான் இவங்க சித்தர்கள் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஆனால் சித்தர்கள் அப்படிலாம் இல்லை. தேவை அவங்களுடைய திறமை, அது நான் எப்படி இருக்கணும்னு உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். அப்போ சித்தர்கள் ரொம்ப எளிமையாக நம்மளோட எளிமையாக பழகக்கூடிய விதத்தில் தான் இருப்பாங்க. இப்போ நானே உங்கள்கிட்ட சிம்பிளாக கேள்வி கேட்குறேன், ஒரு சித்தர் நல்ல அழகாக ஒரு வெள்ளை வேட்டி சட்டை போட்டு வந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்களா? ஏன்னா நம்மளை அப்படி பழக்கி வச்சிருக்கிறதுனால வேட்டி சட்டை போட்டு அவங்க சித்தர் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே போயிட்டோம். ஆனால் சித்தர்கள் எப்பயுமே ரொம்ப எளிமையானவங்க, நம்ம கூட பழகக்கூடியவங்க, நம்ம கூட பழக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான். கண்டிப்பா அதை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது சித்தர்கள் வந்து வேஷ்டி சட்டை கூட போட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. அண்ட் அங்கே எங்களால் நிறைய பொருட்கள் பார்க்க முடியுது ஐயா. அதெல்லாம் இங்கே தயாரித்த பிரசாதங்களா இல்லை? அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து வைத்தியம் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. சில நம்மகிட்ட பாரம்பரியமான திறமையான வைத்தியர்கள் இருக்காங்க. அவங்க தயார் பண்ணக்கூடிய நல்ல மருந்து பொருட்கள், அதை நம்ம சபை மூலமாக வந்து மக்களுக்கு கொடுக்குற வேலையை மட்டும்தான் நம்ம இங்கே செய்கிறோம். அதில் ஆகச்சிறந்த நல்ல மருந்துகள், ஆகச்சிறந்த உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் நம்ம சபையில் கிடைக்கும். அதுவும் நல்ல சிறந்த வைத்தியர்கள் மூலமாக தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் நம்ம சபையில் இருக்கும். ஐயா, ஜென்ரலாக நிறைய இந்த தத்துவம் கொள்கைகள்லாம் இருக்குது. இதை உங்ககிட்ட கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் நம்புகிற ஒரு 3 தத்துவம் கொள்கைன்னா என்ன சொல்வீங்க? அதாவது தத்துவம் கொள்கை அப்படிங்கிறத விட எங்கள் சபையில் இது பழக்கத்தில் வச்சுருக்கிற ஒரு விஷயம். முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற நினப்புக்குள்ளே யாரும் போயிடாதீங்க. அதே மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற நினப்புக்குள்ளேயும் யாரும் போயிடாதீங்க. இங்கே யாருக்கோ ஏதோ தெரிஞ்சிருக்குது, அது தெரியாதவங்களுக்கு போய் சேரணும். இதுதான் முதல் ரகசியம். அடுத்து எல்லாரையும் வாழ்த்துங்க. எதுக்குன்னா, நீங்கள் பலரால் வாழ்த்தப்படணும் அப்படின்னா. எல்லாரையும் அங்கீகரிங்க, நீங்கள் பலரால் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க, நீங்கள் இப்போ சந்தோஷமாக வாழணும்னா. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம் எல்லாத்துக்கிட்டையுமே. எல்லாத்துக்குள்ளேயும் தெய்வீகம் இருக்குங்கிறதுனால யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சபையில் இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவோம். குறிப்பாக எங்கள் சபையில் பாடம் எடுக்கிற அந்த மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், வந்தால் இந்த இடத்த கூட்டுங்க, பாத்திரம் கழுவுங்க, பாத்ரூம் கழுவுங்கலாம் கூட சொல்கிறது உண்டு. நிறைய பதவியில் இருக்கவங்களை கூட அப்படிலாம் சொல்கிறது உண்டு. என்ன காரணம்னா, அந்த அகங்காரம் தலையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. அதனால் இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க, ஆனால் எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்களோட மனசில் இருக்க அந்த ஈகோ போகணும் அப்படிங்கிறதுக்காக இதைத்தான் நம்ம இங்கே அடிப்படையாகவும் சொல்லி கொடுக்கறதும் உண்டு. பிரமிட்டுக்குள்ளார என்ன வைக்கணுங்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. இதெல்லாம் காலங்காலமாக ஆலயங்களில் பின்பற்றிய ஒரு ரகசியம். வரகுன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியும் அது கூட சொக்க தங்கமும் அது கூட ஒரு எந்திரத்தையும் அந்த பிரமிட்டில் வச்சு இதில் வச்சுருக்குறோம். இது என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை செழிப்படைய வைக்கும். இங்கே சொல்லக்கூடிய மந்திரம் ஒரு முறை சொன்னால் அதை 7 முறை அதனுடைய பலனை பெருக்கி கொடுக்கக்கூடிய வலிமை அதுக்கு உண்டு. அந்த ரகசியத்தை இந்த சீலிங்கோட ரூஃபில் வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா, இங்கே பண்ணக்கூடிய பயிற்சி யாருக்கும் பலன் கொடுக்காம போயிடக்கூடாதுன்ற நோக்கத்தில் அதை அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ இங்கே பயிற்சி எடுக்கணும்னு நினச்சி வரவங்களுக்கு தங்குறதுக்கு ஏதாவது வசதிகள் இருக்கா? அதாவது இங்கே தனித்தனியாக ரூம்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆண்கள் வந்தால் ஆண்களுக்கான ஒரு காமன் ரூம், பெண்கள் வந்தால் பெண்களுக்கான ஒரு காமன் ரூம்னு அதில் வந்தால் தங்கிக்கிற அளவுக்கு அடிப்படை வசதிகளோடு இங்கே இருக்குது. அதனால் யார் வேணாலும் வரலாம். இங்கே எந்த மாதிரி பயிற்சியெலாம் நீங்கள் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே 2 விஷயத்தை கார்னர் பண்ணி தான் பயிற்சியே இருக்கும். ஒன்று தனஞ்சயன் அப்படிங்கிற காற்று, மற்றொன்று ஈசானன் மற்றும் நார்ச்சந்தின்னு. இதெல்லாம் சித்தர்களுடைய வார்த்தை. இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கிற, நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு காற்றினுடைய பெயர்கள். இதெல்லாம் இதை உலகத்துக்கு பெரும்பாலான மக்களுக்கு தெரியவே தெரியாது.
நம்ம சபை மட்டும்தான் அதை வெளிப்படுத்துது. தனஞ்சயன் என்ற காற்று அது என்ன வேலை செய்யும், அது நம்ம உடம்புல என்ன ரோலில் இருக்குது. ஈசானன் அப்படிங்கிற காற்று அது என்ன வேலை செய்யும், அது நம்ம உடம்புல என்ன ரோலில் இருக்குது. நார்ச்சந்திங்கிற காற்று அது என்ன வேலை செய்யும், அது நம்ம உடம்புல என்ன ரோலில் இருக்குது. அது நல்லா இருந்தால் என்ன நடக்கும், நல்லா இல்லாட்டி நமக்கு என்ன நடக்கும், நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது, நல்லா ஆயிடுச்சுங்கிறத நம்ம எப்படி ப்ரூஃபாக தெரிஞ்சுக்கிறது. இதுதான் நம்ம சபையோட ஸ்பெஷாலிட்டி. இதோட நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் பூரா ஒன்று சொன்னோம், தலையெழுத்துப்படி தான் வாழணும். உலகம் பூரா ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கோம், கர்மாப்படி தான் வாழ்க்கை. ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்ம சபை என்ன சொல்லணும்னா, அதுவும் உண்மை, அதை மாற்ற முடியுங்கிறது உண்மை. வித் ப்ரூஃப், சிங்கிள் சிட்டிங்லேயே அதை நம்மளால் ப்ரூஃப் பண்ணியே காட்ட முடியுங்கிறத நம்ம இந்த பயிற்சியில் ப்ரூஃபாகவே காட்டுறோம். அதாவது தனஞ்சய தந்திரா, ஈசான தந்திராங்கிற பேரில் இதை மக்களுக்கு பயிற்சியாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை அதாவது கர்மாப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. கர்மானா இப்போ நம்ம கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும், நல்லது பண்ணா நல்லது நடக்கும். ஸோ இதை இங்க மாத்துறது அப்படின்னு நீங்க சொல்றது அது எந்த மாதிரி சாத்தியம்? நான் ஒரு எளிமையான கருத்து தான், பல இடங்களில் பல முறை சொன்ன கருத்து தான். இப்போ காலையில் ஒரு உணவை எடுத்துக்கிறீங்க, அந்த உணவோட பாதிப்பு நம்ம உடம்புல ஏற்படுது. அந்த பாதிப்புக்கான மருந்து இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா, இல்ல அது அப்படித்தான் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? மருந்து இருக்கு அப்படின்னு. அப்போ காலையில ஒண்ணு செஞ்சதுக்கு சாயங்காலம் பாதிப்பு வருது, வந்த உடனே அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, அதுக்கு இன்ன மருந்துன்னு உங்களால நம்ப முடியுது அப்படின்னா, காலையில செஞ்ச செயலுக்கு பேர் கர்மம், அதனுடைய விளைவாக வந்ததுக்கு பேர் கர்மா. அதுக்கான தீர்வு ஒரு மருந்து இருக்குன்னு நீங்க நம்புற நீங்க, நேற்று செஞ்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு மாற்ற முடியும், அதுக்கு தீர்வு இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? அப்போ இந்த இடத்துல சித்தர்களோட திறமை வெளிப்படுது. சித்தர்கள் ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் என்று சொல்லக்கூடிய 120 வருஷத்தை தாண்டி பல யுகங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை ஜெயிச்சு வந்திருக்காங்கிற ப்ரூஃப் ஆகுதா? அப்போ அவங்களுக்கு முடியுதுன்னா ஏன் நமக்கு முடியாது? இதுதான் எங்களுடைய பார்வை. அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று மிஸ் பண்ணுறோம், அதை தொட்டால் மீண்டும் ஜெயிச்சிடலாம், இதுதான் நம்முடைய பார்வை. அதில் ஜெயிச்சும் காட்டிக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் நம்ம சபையினுடைய ஸ்பெஷல். மிக்க நன்றி ஐயா. இங்க டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்களால ஃபீல் பண்ண முடியுது அண்ட் நிறைய புதுமையான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் நிறைய மக்கள் இங்க பலன் அடையணும் அப்படிங்கிறத நாங்க வாழ்த்திக்கிறோம் ஐயா. இத்தனை அற்புதமான காமதேனு பெட்டகம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த கோவில் அனைவருக்கும் அறிமுகம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பழனிக்கு அதிலிருந்து 10 கிலோமீட்டர் வடக்கு பக்கமாக அமரபுண்டி என்ற ஒரு அழகான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல இந்த அதிஷ்டான பகுதி அமைஞ்சிருக்குது. குருவே சரணம்.